ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவினே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு ஃபிலிம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு ஃபிலிம் தான் எடுத்திருக்காங்க. பாலா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த மூவியை வந்து எடுத்து இயக்கி நடிச்சிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த மூவியில் வந்து ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சாப்பாடை வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்தாக தான் அந்த மூவி வந்து எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபிலிமில் வந்து சில மெசேஜ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் இதில் சொல்ல வர மெசேஜ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். உண்டி, அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா உண்டி அப்படிங்கிற படம். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மூவியோட லிங்க் பார்த்தீங்கன்னா என்னோட பயோல நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். பட் பொறுமையாக இருக்கவங்க கண்டிப்பாக நிதானமாக உட்காந்து பாருங்க. பட் மூவி கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு கதையோட கரு என்னங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இவரோட தாத்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரோட பேரனை தேடி போறாரு. அந்த பேரன் பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர். அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கிடைக்கிற சாப்பாடை வந்து சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடு எங்கெங்கே கிடைக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த கிடைக்கக்கூடிய சாப்பாடு எல்லாரும் எவ்வளோ சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக குறைஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் நம்ம சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்துக்காக மதிப்பு கொடுக்கணும். அது எல்லாரும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ அதை பற்றி தான் இந்த கதையோட முழு மைய கருத்தும் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பாருங்க. பார்த்துட்டு இதுக்கு என்ன எப்படி அப்படிங்கிறது நீங்களே வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடை பற்றி எதுவுமே நம்ம வந்து நினைக்கிறது இல்லைங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேலன்ஸ்ல இருக்கிற அந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணிடுறோம். அப்படி இல்லையா, அளவுக்கு மீறின சாப்பாடை வந்து வாங்கிட்டு சாப்பிட முடியாம பாதியை வேஸ்ட் பண்ணிடுறோம். என்னோட சைட்ல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடை வாங்குங்க, சாப்பிடுங்க. அதை அளவா வாங்கி தேவையான அளவு சாப்பிடுங்க. ஏன்னா பேலன்ஸ் இருக்க சாப்பாடு வேற யாராவது சாப்பிட்றதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க அதிகமா வாங்கி சாப்பாட்டை கீழே கொட்டாதீங்க. தாத்தா வந்து தன்னோட பேரனை வந்து தேடி போறாரு. தேடி போறப்ப அந்த பேரன் கிடைக்கிறாரா கிடைக்கலையா, இல்லை எப்படி இருக்காரு, கண்டுபிடிச்சிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த கதையோட இறுதிக்கட்ட முடிவு. நீங்களும் அந்த படத்தை பாருங்க. படம் நான் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ புதுசா படம் எடுக்கிறவங்க மாதிரி இல்லாம ஒரு அனுபவம் வாய்ந்தவங்க படம் எடுக்கிற மாதிரி நல்லா எடுத்திருந்தாப்புல. உண்மையுமே சொல்றேன், படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. நீங்க போய் கண்டிப்பா பாருங்க. ஒரு குக்கீஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க. நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பாருங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு தேவையான கருத்துக்களை நீங்க எடுத்துக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஃபியூச்சர்ல யாருமே பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்படுற சாப்பாடை தயவு செய்து வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கும் அதுதான் இந்த படம் வந்து சொல்ல வருது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சாப்பாடு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத இந்த படம் வந்து சொல்ல வருது. தாத்தா வந்து ஒரு சைடு இந்த கதைக்களம் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து தன்னுடைய பேரனை வந்துட்டு காணான்னு சொல்லி தேடி போகிற கதைக்களம் தான் இது. இறுதியில அவர் வந்து என்னவா அவரோட பேரனை வந்து பாக்குறாரா இல்லையா, இல்ல தேடி கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கிளைமேக்ஸ். ஸோ நீங்க எல்லாருமே இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், பயனுள்ள படம் தான். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம் உண்டி. நீங்க கண்டிப்பா இந்த லிங்கை நீங்க டச் பண்ணி நீங்க போய் பாருங்க. கண்டிப்பா போய் பாருங்க, நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.